வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். திமுகவுடைய அமைப்பு செயலாளர் ஆர்.எஸ். பாரதி அவர் பேசுகிறதுல பாதி கான்ட்ரவர்சியாக தான் இருக்கும், சர்ச்சையாக தான் பேசுவார். அந்த லிஸ்ட்டில் புதுசாக ஒன்று சேர்ந்துருக்கு. சமீபத்தில் நடந்த திமுக நிகழ்ச்சியில் திமுகவுடைய முன்னாள் தலைவரும் தமிழகத்துடைய முன்னாள் முதல்வருமான கருணாநிதி அவர்களுடைய நினைவு தினம் சமீபத்தில் அனுசரிக்கப்பட்டுச்சு. அதனையொட்டி தமிழகம் முழுவதும் கருணாநிதிக்கு புகழ் வணக்கம் அப்படிங்கிற நிகழ்ச்சியை, புகழஞ்சலி அப்படிங்கிற நிகழ்ச்சியை தமிழகம் முழுவதும் திமுக நடத்திட்டு இருக்காங்க. அந்த வகையில் சென்னையில் நடந்த நிகழ்ச்சியில் ஆர்.எஸ். பாரதி, மா. சுப்பிரமணியன் அவர்கள்லாம் கலந்துக்கிட்டாங்க. அந்த நிகழ்ச்சியில் ஆர்.எஸ். பாரதி என்ன பேசியிருக்காருன்னா, கலைஞரை முதல்வராக்கிய சைதாப்பேட்டை தொகுதியில் கலைஞர்னாலேயே பெரிய ஹாஸ்பிட்டல் கட்ட முடியலை, ஆனால் மா. சுப்பிரமணியன் அவர்கள் பெரிய ஹாஸ்பிட்டலை சைதாப்பேட்டை தொகுதியில் கட்டி கொடுத்தாரு. அந்த ஹாஸ்பிட்டல்னால தான் இப்போ நான் இருக்கக்கூடிய ஆலந்தூர் பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் பயனடைகிறாங்க. அந்த ஹாஸ்பிட்டலுக்கு பேஷண்டாக போயிருப்பாங்களே, அவர்களுடைய குடும்பத்தினர் ஓட்டு போட்டிருந்தாலே மா. சுப்பிரமணியன் ஜெயிச்சிருப்பாரு. 2026 தேர்தலில் போட்டியிட்ட தொகுதியில் மா. சுப்பிரமணியன் அவர்கள் தோத்துட்டாரு. அதை சொல்றாரு. மா. சுப்பிரமணியன் கட்டி கொடுத்த ஹாஸ்பிட்டலுக்கு பேஷண்டாக வந்தவங்களுடைய குடும்பத்தினர்கள் ஓட்டு போட்டிருந்தாலே மா. சுப்பிரமணியன் ஜெயிச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து ஒரு வார்த்தை சொல்றாரு. அவங்களுக்கெல்லாம் நல்ல சாவே வராது, ஓப்பனாக சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்காரு. மக்களுக்கு சாபம் விடுறீங்க. மக்கள் உங்களை நிராகரிச்சிருக்காங்க அப்படின்னா அதற்கான காரணம் என்ன? எப்படி மக்கள் மத்தியில், மக்கள் மனசில் இடம் பிடிக்கிறது? எப்படி மறுபடியும் ஆட்சிக்கு வரது? தவறுகள் எல்லாத்தையும் சரி செஞ்சுட்டு அப்படின்னு யோசிப்பீங்களா? ஓட்டு போடாத மக்களுக்கு சாபம் விடுறீங்க, நல்ல சாவே வராதுன்னெலாம் பேசுறீங்க. இப்படியே பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா இனி எந்த காலத்துக்கும் தமிழகத்தில் திமுக ஆட்சிக்கு வர முடியாது அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் பலர் ஃபீட்பேக் கொடுக்குறாங்க. இது ஒன்று. ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம்? சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகர் இருக்கார்ல, அவர் சமீபத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் என்ன பேசியிருக்காருன்னா, பைபிளின் படி நடந்ததால் தான் டிவிக்கு ஆட்சி அமைந்துள்ளது அப்படின்னு சபாநாயகர் பேசியிருக்காரு. இது பெரிய விவாதத்தை உருவாக்கியிருக்கு. சட்டப்பேரவையில் ஃபினான்ஸ் மினிஸ்டர் சொல்கிறாரு, அன்பு மொழி, அமைதி மொழி, இரக்கத்தின் மொழியை பைபிள் கற்றுக் கொடுத்துருக்கு. இதெல்லாம் பாதி பேருக்கு எவ்வளவு தமிழ் படித்தாலும் தெரியாது அப்படின்னு வார்த்தையை பயன்படுத்துகிறாரு. இப்போ ஸ்பீக்கரு பைபிளின் படி நடந்ததுனால தான் டிவிக்கு ஆட்சி அமைஞ்சிருக்கு அப்படின்னு ஸ்பீக்கர் பேசுகிறாரு. இது மாதிரியான ஸ்டேட்மெண்ட்ஸை ஒரு பாஜகக்காரர் பேசியிருந்தா இந்நேரம் எப்படி கலாட்டா பண்ணியிருப்பீங்க? திமுக, தாவேகா எல்லாமே சேர்ந்து பகவத்கீதை படி நடந்ததுனால தான் ஆட்சி அமைஞ்சிச்சு அப்படின்னு யாராவது சொல்லியிருந்தா எவ்வளவு, அது எப்படி மதத்தை உள்ளே கொண்டு வரலாம் அப்படின்னு எவ்வளவு கொந்தளிச்சிருப்பீங்க? வேளாண் துறை பட்ஜெட்டுடைய நகலை திருப்பதி கோவிலில் வச்சு வழிபாடு செஞ்சதுக்கு சு. வெங்கடேசன் வானத்துக்கு பூமிக்கும் குதிச்சாரு. இப்போ சு. வெங்கடேசன் எங்கே போயிட்டாரு? சட்டப்பேரவையில் மதத்தை முன்னிலைப்படுத்தி பல உறுப்பினர்கள் பேசுகிறாங்களே, இப்போ அதுக்கு என்ன ரியாக்ஷன் கொடுக்குறீங்க அப்படின்னு சு. வெங்கடேசனை பல பேர் தேடுறாங்க. ஏதாவது கமெண்ட் பண்ணியிருக்காரா இதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சு. வெங்கடேசனை அட்டாக் பண்ணி பல பேர் கேள்விகள் எழுப்புறாங்க. அதனால் மதத்தெல்லாம் உள்ளே கொண்டு வராமல், உங்கள் மதம் உங்களுடைய நம்பிக்கை, அது நீங்கள் தனியாக வச்சுக்கலாம். ஆனால் சட்டப்பேரவை அப்படிங்கிறது ஒரு பொதுவான இடம், அங்கே ஒரு மதத்தை முன்னிலைப்படுத்தி பேசுகிறது, இதெல்லாம் தவிர்க்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வை. இது 2. 16ஆம் தேதி சென்னையில் அண்ணாமலை தலைமையில் பேரணி நடக்குது. அதற்கான ஏற்பாடுகள் தொடங்கியிருக்கு. ராஜரத்தினம் சாலையில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை வலியுறுத்தி அண்ணாமலை அண்ணன் பேரணியாக நடக்கிறார். போன மாதம் பார்த்தீங்கன்னா போதைப் பொருட்களுக்கு எதிரான விழிப்புணர்வாக பொள்ளாச்சியில் மாநாடு நடத்தினாங்க. அடுத்து அதே மாதமே திருச்செந்தூரில் போதைப் பொருட்களுக்கு எதிரான விழிப்புணர்வு மாநாடு நடக்கும் அப்படின்னு அறிவிச்சிருந்தாங்க. அது தவிர்க்க முடியாத காரணங்களின் அடிப்படையில் திருச்செந்தூர் மாநாடு பிளானை கேன்சல் பண்ணாங்க. ஆகஸ்ட் மாதம் சுற்றுச்சூழலுக்கு ஒரு மாநாடு நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் ஃபஸ்ட்டு பண்ணியிருந்தாங்க. சரி, மாநாடை நடத்தாமல் பேரணியாக போகலாம், விழிப்புணர்வு பதாகைகள்லாம் பிடிச்சிட்டு பேரணியாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்து 16ஆம் தேதி மாலை 3 மணிக்கு ராஜரத்தினம் சாலையில் பேரணி நடக்குது. பயங்கரமான கூட்டம் கூடும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த செய்திகள் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.